ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நானும் மோஷ்மியம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிளாக வீட்டில் இருக்க ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யக்கூடிய பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் வந்து நல்லா தண்ணி, ஒரு ஹாஃப் பேனுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, இப்போ அந்த பேனில் அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போது 1 கப் பாஸ்தா, நான் 1 கப் பாஸ்தா, இது 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அதில் வந்து அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாஸ்தா வந்து நல்லா வெந்து வரணும். சும்மா ஒரு கொதி வந்தாவே போதுங்க, உங்களுக்கு பாஸ்தா வெந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா பாஸ்தா உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ், ஒரு கொதி வந்த உடனே இப்போ நான் கையில் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி கட் பண்ணால் உங்களுக்கு கட் ஆகணும், கொலன்னு போகக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இப்படி 2ஆக கட் பண்ணுற இந்த ஸ்டேஜில் அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு, நீங்கள் இந்த பாஸ்தாவில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு அதை நார்மல் வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனோடனே அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் லைட்டாக சூடான உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம், அதாவது பாருங்கள், சும்மா ஒரு 4-5 ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அந்த ஜீரகம் நல்லா பொன்னிறமாக வரும்போது ஒரு 5-6 பல் பூண்டை வந்து நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த கடித்து சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதை நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குங்க, எண்ணெயிலேயே வதங்கணும். இப்போ நம்ம புளிக்குழம்புலாம் வைக்கிறதுக்கு நல்லா பூண்டு வதக்குவோம்ல, அந்த மாதிரி நல்லா வதக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனால போட்டுக்கோங்க, ஆனால் பூண்டு மட்டும் போடும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சும்மா ஒரு அரை பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக உங்களுக்கு வதங்கி வரணும். நல்லா வதக்கிடுங்க கொஞ்சமாக. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அந்த வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு, அந்த ஃப்ளேவருக்கு, வெங்காயத்துக்கு அந்த பூண்டுக்கெல்லாம் தேவையான உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாஸ்தாவுக்கு நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். நான் நடுவில் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் உப்பு பத்தலைன்னா நான் ஆட் பண்ணிப்பேன். நீங்களும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை நான் ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து நான் எடுத்து ஊற்றிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே கொதிக்கட்டுங்க, கொதித்து சுண்டி வரட்டும். நல்லா அந்த எண்ணெய் தக்காளி எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த எண்ணெய் பாருங்கள், உங்களுக்கு தக்காளியிலேருந்து நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பாஸ்தா, அதையுமே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு, உங்களுக்கு அது எல்லாமே பச்சை வாசனை போயிடும். உங்களுக்கு இதில் ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை, லைட்டாக ஒரு கிளறிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா உங்களுக்கு பாஸ்தா ரெடி ஆகிடும். நான் உப்பு வந்து நடுவில் செக் பண்ணி பார்த்து பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் உங்களுக்கு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.